ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே அகிலம் நிறைந்த குருவே ஹரிநமோ நாராயணா உனதுடைய கிருபையால் ஹரிநமோ நாராயணா உனதுடைய கிருபையால் அடியார்கள் பாடுவதற்கு ஆதியாய் உலகெல்லாம் ஜோதி பிரகாசமாய் அகிலம் நிறைந்த குருவே அகிலம் நிறைந்த குருவே ஹரிநமோ நாராயணா உனதுடைய கிருபையால் ஹரிநமோ நாராயணா உனதுடைய கிருபையால் அடியார்கள் பாடுவதற்கு இடமோடை வெள்ளினே கவி பாடுவது தினம் கவி பாட அருதினம் சொல்லருள்வாய் சரஸ்வதியே சொல்லருள்வாய் சரஸ்வதியே சுந்தரி மகாளியே சுந்தரி மகாளியே வந்துகில்லே வந்துதகி செய்குவாய் செந்தூர்வடி மேலவா செந்தூர்வடி மேலவா வடிவேலெடுத்தே குமரா வடிவேலெடுத்தே குமரா பள்ளிதை வாழையோடி பொள்ளிமயிலேறியே பள்ளிதை வாழையோடி பொள்ளிமயிலேறியே வரவேண்டு எந்த அருகே வந்துதவி செய்குவாய் செந்தூர்வடி மேலவா செந்தில்வடி மேலவா வடிவேலெடுத்த குமரா வடிவேலெடுத்த குமரா பள்ளிதை வாழையோடி பொள்ளிமயிலேறியே பள்ளிதை வாழையோடி பொள்ளிமயிலேறியே வரவேண்டு எங்கள் அருகே முத்தமிழ் விநாயகா சிவசக்தி உமை பாலகா முத்தமிழ் விநாயகா சிவசக்தி உமை பாலகா வித்தக்கி உகந்த தேவா வித்தக்கு உகந்த தேவா முக்கனியோடவள் போரி சர்க்கரையட பைங்களோ முக்கனியோடவள் போரி சர்க்கரையட பைங்களோ வைத்தே அடிதோளே வேணால் ஓ கவி தகதகதா முத்தமிழ் சேர் தென்பழகி மோதூரில் இசக்கி கதை அத்தனையே என்னாவால் அறிந்தபடி நான் பாட நல்தமிழ் சேர் வேங்கோடு
தொட்டு நாதாவு மிக படைத்து வித்தகம் சேர்க்குடவையற்றி வேலை முகவல் காப்போதாமி அடல் வரவும் கிளியானே நகிகரனே சங்கரர்க்கு வடமொழியால் வடமறை மீன் தலைவரை மீன் வானரமீ உடவையரே கணபதியே குஞ்சரணி என்றொல் கதைக்கு இடரொன்று வராமல் இனிமையுடன் முன்னடவாய் சரஸ்வதியே முப்பொழுதோ செப்பமுடல் முன்னடவாய் திசை கமல பொருத்த சிம்மாசனத்தில் மின்னலிவோல் வெளிபரப்பி வீட்டிற்கு லட்சுமியே உன்னுடைய தாழ்வணிவேன் உள் மசக்கம் தீர்த்தருள்வாய் தாயி அதாவது வடநாட்டிலே சீரும் சிறப்பும் வாய்ந்த அன்னகிரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்தில் சக்தி சிவனுடைய ஆலயமாக இருக்கிறது. சிவன் சக்தி ஆலயம். ஆலயத்திலே 61 மறையவர்கள் பூஜை செய்து வருகிறார்கள். வரும் பொழுது 61 மறையவர்களுக்கும் தலைவனாகி வாழ்ந்து வருகின்றான் சிவபாம்பா. அடேங்கப்பா. இல்லறம் அல்லதல் நல்லறம் என்பதற்காக சிவதாயி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமுடித்து வாழ்ந்து வரக்கூடிய வேளைகளை பொழுது இவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தைக்கு வேலவ வேதி என்று பெயர் சூட்டி
சிறப்போடு வளர்த்து வரக்கூடிய நாட்களிலே அதே அம்மையப்பொருள் பழகி ஊரிலே என்ன நடக்கிறது பாருங்கள். பழகி நகரானே தீலே ஆனே தீலே பழகி நகரானே தீலே பழமையதை கேளுமையா கேளுமையா சிவகாமி சிவகாமி மூத்தவள் சிவகாமி என்று ஒரு தாசியவள் தாசியவள் அம்மையப்பருடைய ஆலயத்திலே கோயிலிலே தாச்சிமார் குலத்தை சார்ந்த தாதி பெண்கள் நாட்டியம் ஆடி வருவது வழக்கம். அவர்களிலே 41 தாசிக்கு மூத்தவளாக வாழ்ந்தவள் தான் மங்கை நல்லாள் சிவகாமி தாசி. வாழ்ந்து வரும் பொழுது எல்லா செல்வம் இருந்தும் சிவகாமி தாசிக்கும் பிள்ளை இல்லாத காரணத்தாலே அம்மையப்பருடைய ஆலயத்திலே வந்து முருகி வேண்டி வரைந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாட்களிலே ஆண்டவனுடைய அருளால் சிவகாமி தாசிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததா. பெற்றெடுத்த பாலகனுக்கு எப்படி திருநாம பேர் வைத்தாள்? உரிய பேரோ திரைக்கண்ட நட்டு குஞ்சரம் போலவே நட்டுவன் ஓடி வளர கொட்டுடல் வாய் திறங்கை திறத்தாலே தான் பெற்றெடுத்த அருமை பாலகனுக்கு திருகண்ட நட்டுவன் என்று பெயர் வைத்தார்கள். குல நட்டுவர் குலம் பெயர் அது போன்று அமைந்தது. அழகா பெயர் சூட்டி வளர்த்து வரும்போது இந்த சிவகாமி தாசி நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா அந்த புள்ள நாட்டிய தொழில படிக்குமேன்னு சொல்லி மறுபடியும் அம்மையப்பரை வேண்டி வந்து இருக்கக்கூடிய காலத்திலே அழகான ஒரு பெண் குழந்தை சிவகாமி தாசி ஆசைப்பட்டது போல பிறந்தது. அது ஆண்டவனை நம்பி தொழுதுமையானால் நினைத்த காரியம் கிடைக்கும் நடக்கும் என்று சொல்வார். தான் பெற்றெடுத்த அருமை பாலகிக்கு லட்சுமி என்று பெயரிட்டு வளர்த்து வருகிறார்கள். வரும் பொழுது சீரும் சிறப்போடு வளர்த்து வரக்கூடிய நாட்களிலே எத்தனை வயதாகிறது? ஒரு வயது இரண்டாகி மூன்று நாளாகி ஒரு வயது இரண்டாகி
7 வயது இந்த லட்சுமிக்கு வேற கல்வி கண்ணை கற்பிக்க வேண்டும் என்று குருகுலத்துக்கு அனுப்பி வச்சு வீட்டுக்கு வரும்போது இந்த நட்டுமை மத்தளம் கொட்டுவா. சரிதான். இவளை அறியாமல் இவளுடைய கால்கள் தன்னந்தனாகவே ஆடுமா. ஆகியாலி அதாவது லட்சுமிக்கு 16 வயதில் வரும்போது குலத்தொழிலாகி நாட்டிய தொழில் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். சரிதான். மகன் வேலவனுக்கு சிவபாப்பான் பூஜை பொறுப்பை கொடுத்த நேரம் இப்படி இவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அம்மையப்பர் கோவிலே அம்மையப்பர் கோவிலே அன்றாடம் போய் வருவா. அம்மையப்பர் கோயிலே அம்மையப்பர் கோயிலே அன்றாடம் போய் வருவா. சரிதான். ஒரு நாள் கோயில பூஜையை முடிச்சிட்டு வெளியே வரும்போது லட்சுமி சுத்தி ஆடனா பாரு. சரிதான். தன்னை மறந்த வேலவன் மண் மீதிலே கிளை விழுந்தான். விழுந்த நேரத்தில் பார்த்த லட்சுமி ஓடோடி சென்று மணி மீது எடுத்து வைத்து சொன்னாள், வேலவரி என்ன ஏன் இப்படி கீழே விழுந்துட்டீங்க? ஏதோ தெரியல, உன்னை கண்ட உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்? எனக்கு இழுத்தக்க செய்யா வந்துட்டு. நல்லது, நல்ல ஆஸ்பத்திரி போனோம். ஐயோ அக்கா, இது ஒரு மாதிரி பட்ட நோய். லட்சுமி என்னங்க நீ உங்க வீட்டுக்கா போற? இல்ல சுடுகாட்டுக்கு போறியா? கோயிலுக்கு வந்து வேலை முடிஞ்சா வீட்டுக்கு தானே போவாங்க. என்ன விட்டு போட்டுக்கிட்டு போயிடாத, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆஹா இந்த பாருங்க என்ன நின்னுட்டு. ஆமா இந்த பாருங்க எங்க அம்மா என்ன தேடிட்டே இருப்பாங்க. அப்படியா? வீட்டுக்கு போவேன். நீ கன்னியாகுமரியில வாங்கினத கலத்தி தூர போட்டால? இல்ல, உனக்கு மைமூன்ல வாங்கி தாரேன். ஆர்டர் போட்டது மீசோவில. என் பிள்ளை இப்படிதான் இப்படி தெரியும். அவன் ஆசைக்கு. ஆமா ஆமா சொல்லுங்க. அம்மா லட்சுமி என்னங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? வாங்க போவோம். வேலவனை தன்னோட அழைத்து வந்தாள் சிவகாமி மகளாகி லட்சுமி தேவி. நினைக்கின்றாள் சிவகாமி என்ன மகா பிடிச்சதும் பிடிச்ச புளியவங்க பாதான் பிடிச்சிருக்கா. சரிதான். ஒருவனை வசியப்படுத்த வேண்டுமானால் வசியமர்ந்தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக. வேலவனை பார்த்து சொன்னார். என்ன சொல்வார்? ஐயா மருமோனே. அத்தை மருமோனே. அத்தை பாருங்க வீட்டுக்கு இருங்க மருமோனே. அத்தை என்ன மருமோனே? யார் ரொம்ப நீங்க இளைச்சிட்டியே? என்னது? இல்ல ரொம்ப இளைச்சிட்டியே. மழை நேரம் பத்தியலா? ஆமா அப்படிதான் இருக்கும். அத்தை என்ன எங்க அப்பா இனி திங்கக்கிழமை அங்க போனோம். எங்க? பெரியாசுத்திரிக்கு. பெரியாசுத்திரிக்கு கிம்ஸுக்கு. நெய்யூருக்கா? கிம்ஸுக்கு. ஆமா அத்தை என்னங்க எங்க அப்பா உங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவாரு. நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், வீட்டுல உட்கார பாரு. சரி. இலக்கினாள் சிவகாமி என்ன மகா பிடிச்சதும் பிடிச்சா நல்ல புளியங்கொப்பா தான் பிடிச்சிருக்க. சரிதான். ஒருவனை வசியப்படுத்த வேண்டுமானால் வசியமர்ந்தான் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படி என்று என்ன மருந்து வகை சேகரிக்கிறாள் என்று பாருங்க. மருந்திடவி வேணும் என்று மருந்து பண்ணை தீண்டுவாளா? ஆடை வட்டி பின்தொடரி அதிக மட்டி சிலை வட்டி பேடை ஒத்த கருங்காக பித்துடனே பித்தாந்தல் தேடி வைத்த மருந்தை
மருந்து வகைகளை எடுத்து நல்ல அம்மியில வச்சு வலதோடு அரைச்சி நிழலில் வைத்து காய வைத்து நல்ல கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தலை எடுத்து வெத்தலைக்கு பின்னாடி மைய தடவி கூப்பிட்டா லட்சுமி அம்மா வேதியர் சாப்பிட்டாரா அம்மா நல்லா சாப்பிட்டாருமா நல்லா சாப்பிட்டாரா ஆமா வெத்தலைய வேலவனுக்கு கொடுத்து விடு என்று சொல்ல வருகிறாள் இந்த லட்சுமி தேவி சரிதான் அத்தா அத்தா என்ன ஒரு மாதிரி விரைக்குது இல்ல நீ அத்தானி சொன்ன உடனே எனக்கு பக்கம் எப்படியோ இருக்கு 4 மட்டை குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படியா அத்தா சாப்பிட்டீங்களா ஐயோ உன் கையால நீ பாயசம் ஊத்துனா பாத்தியா அத மட்டும் பத்தி பேசாத வேற எதுவும் கேளு நான் சப்பாத்தி சுட்டேன் அப்படியா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்து ரெடிமேட் சப்பாத்தி ஆமா அதுதான் வயிறு கடமுடா 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 அங்கு ஒரு வாரம் கொஞ்சம் பிந்திட்டோம் லட்சுமி ரெடிமேட் நீங்க வெத்தலை சாப்பிடுவீங்களா ஐயோ வெத்தலை போட்டா மாடு முட்டோன்னு எங்க அப்பா அம்மா சொன்னா கொஞ்சம் மாய காட்டு அத்தா அப்படிதான் கொஞ்சம் காட்டுங்க இங்க நேரத வெத்தலைய வாயில வச்சா பத்தியா அப்படியே லட்சுமி லட்சுமி வெத்தலைய சமைச்சவன் வெத்தலை சார துப்புற இதெல்லாம் முழுங்கிட்டான் எனக்கிட்ட நம்ம விசிறி கொடுத்துக்கிட்டு இருக்கா ஏற்கனவே லட்சுமி என்றால் இவனுக்கு உசுறு வசிய மருந்து கொடுக்காமலே அப்படிதான் இருப்பான் அதுல வசிய மருந்து வேற இறங்கிட்டு கொடுத்துட்டான் உச்சியில இருந்து உள்ளங்கால வரைக்கும் லட்சுமியுடைய எண்ணம் மேலோங்கியது எல்லா பொருட்களையும் லட்சுமிக்கு என்று தாரை பார்த்து விட்டான் இந்த வேலவன் 1-2 நாட்களாக கையிலே காசும் இல்லை காசி வீட்டிற்கு வரக்கூடிய எண்ணமும் இவன் மனதிலே இல்லை இல்லாத காரணம் இவன் வராத காரணத்தால் அவள் நாட்டியத்திற்கு சென்றார் சரி ஆட போனதை அறியாத வேலவனோ லட்சுமியுடைய அரண்மனை நாடி தாய் கிளவி அழைத்து கேட்டார் அத்தை யோமலாதே அத்தை ஐயா ஆறு மறுமண வாருங்க அத்தை என்ன லட்சுமி ஆட்டத்துக்கு போய்க்கா ஆட்டத்துக்கு உங்களுக்கு எப்படி இழுக்கு சுளுக்கு பிடிச்சிராம பொம்மை பிடிக்கும் மறுமோனே ஆடுன காலும் பாடுன வாயோ என்ன காது சும்மா இருக்குமா ஆடுது பாடுது தெரு தெருவா ஊரு ஊரா ஓடுது அது ஓடுது இதுக்கு பேசாம உங்க மோளை வீட்டுல எடுத்துக்கிட்டு நீங்களே ஆடி இருக்கலாம் சொல்லுங்க அத்தை அடுத்த வாரத்துல அதுக்கு அடுத்த வாரம் தெரியும் யாருக்கு வருவோம் எந்த ஊரு மருமோனே என் கோயில் மருமோனே எப்படி ஆமா லட்சுமி அப்ப ஆட்டத்துக்கு இருக்கான்னு சொன்னோம் இல்லையா எந்த எப்ப வருவா தெரியலையே அத்தை ஒரு வார்த்தை கூட அந்த பிள்ளை சொல்ல பிள்ளை எனக்கு ரொம்ப டயர்டா சொல்லாத அந்த பிள்ளைக்கு ஒரே ஆட்டம் என்ன பியாயாட்டமா கொம்மைக்கு வாங்கின அட்வான்ஸ் என் பிள்ளை ஆடிட்டு தெரியுது எல்லாம் என்னால நான் தான் விசிங் கார்டு ப்ராசஸ் பண்ணேன் நீதானோ இவ ஆட்டத்துக்கு காரணம் நீதானோ அத்தை என்ன நான் அதுவரை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கடட்டா எங்க போய் டயர்டா இருக்கு எங்க போய் பெட்ரூம்ல யார் பெட்ரூம்ல எங்க பெட்ரூம்ல இது யாருடைய வீடு உங்க வீடு நம்ம வீடு ஆமா வேலவனே வாரவன மோனவன இருந்து போறதுக்கு என்ன எங்க அப்பா சத்திரம் சாவடியா கட்டி வச்சிருக்காரு இல்ல யாப்பன் கட்டி வச்சாரா இல்ல வாப்பங்க கட்டி வச்சாரா எல்லாம் நான் தந்த முதல்ல தான தான் இவன் சரி அது இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கிறியே கையில ஏதா காசு பணம் துட்டு மணி வச்சிருக்கியா அத்தை என்னடே லட்சுமி கிட்ட கொடுக்க என்னது லட்சுமி உன்கிட்ட இருக்கா இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொண்டு வா காசு இல்லாதவனுக்கு தாசி வீட்டிலே ஏதடா வெளியப்படா நாய் மாமி அத்தைன்னு சொல்லாதடா அறிவு கட்டவனே மாமின்னு சொல்லாதடா மானம் கட்டவனே எட்டு விளக்கு மாறு நினைக்கிறான் இந்த வேலை வீதியனானவள் விழுவான் ஆண்டவா இறைவா கொடுக்கும் நாள் வரைக்கும் கொடு தா என்று சொன்னவள் கொடுத்தவன் இல்லை என்று சொன்ன அடுத்த மாசம் சீ என்று சொல்லிவிட்டாளே அந்த தான் தாசி என்ற எழுத்துடைய அர்த்தத்தை கண்டுபிடித்தார் சரிதான் நினைக்கிறான் வேலவள் ஆண்டவா இறைவா கொடுத்தீ நீ பல நாளாய் கொடுத்தே முதல் அற்ற பிந்தி கொடுத்தே பல நாளாய் கொடுத்தே அற்ற பிந்தி அவன் முகத்தை கண்டவுடனே வேதியனோ கடுத்த நேளே அவள் முகத்தை கண்டவுடனே வேதியனோ
காலகண்டா கரை கண்டா கங்காதரா திகம்பரா ஆண்டவா சர்ப்பாபரணா சந்திரசேகரா என்று என்ற வழியாக திருநீற்றெடுத்து அங்கமெல்லாம் பூசி பழகி நகர் காட்டிலே கள்ளியடி முட்டிலே கவலை தோய்ந்த முகத்தோட மறந்திருந்தான் வேலவன். அவன் இங்க இருக்க நாட்டியத்திற்கு வெளியே சென்ற லட்சுமி தேவி அரண்மனை நாடி வந்து சொன்னார். என்ன சொல்வார்? அம்மா மோளே அம்மா மகளே அவங்க வந்தாங்களா? எவுக அதான் வேலவரு வந்த வக்கத்த பையன். அம்மா கையில காசு இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு இல்லன்னு சொன்னா வெளியே போடா நாயேன்னு மாறுகுண்டு அடிப்பேன்னு சொன்னேன். ஐயோ கிழக்கால போறான் மோளே. கிழக்கால போனாளா? கிழக்கால போறான். என்ன ஆமா அம்மா என்ன இந்த இடத்துல என்னுடைய ஆசி வேறவனுக்கு இடம் கிடையாதா? அவனுக்கு இல்ல எவனுக்கும் இங்க இடம் கிடையாது. அவருக்கு இல்லாத இடம் எனக்கு தேவையில்லை. நான் வருகின்றேன் தாயே. போகாது போய்தான் தீருவேன். போகாது. வேலவனை தேடி ஓடோடி வந்தா லட்சுமி வந்து பழகி நகர் காட்டிலே கவலை தோய்ந்த முகத்துடன் மறந்த வேலவனுடைய அருகிலே வந்தாள். அத்தானி அத்தானி அன்புள்ளம் கொண்டவரே அத்தானி அத்தானி அன்புள்ளம் கொண்டவரே லட்சுமியை மறந்தறியே அத்தானி அத்தானி ஆருயிரி எங்களுதான் லட்சுமியாள் லட்சுமியை என்னுடைய தாய் வைத்தேறிய காலத்தில் ஏதாவது பேசியிருந்தால் எனக்காக மன்னித்து தயவு செய்து வாருங்களத்தான் அரண்மனை போகலாம். நான் வரமாட்டேன். நான் வரவே மாட்டேன். ஏனத்தா? தாயானவள் சொன்ன வார்த்தையினாலே நீ சொல்ல மாட்டாய் என்று நிச்சயம் இருக்கிறது. எவ்வளவோ அழைத்து பார்த்தால் மறுத்து மொழி சொன்னான் வேலவன். லட்சுமியோ வேதியனுடைய முகம் பார்த்து சொன்னாள். அத்தா என்னவா? நேற்று இரவு நான் ஆட்டியம் ஆடி வந்த கிளைப்பினான். எனக்கு நித்திரையாக வருகின்றது. உங்கள் மடி மீது சற்றினம் தலை சாய்ந்து தூங்கட்டுமா? ஆகட்டும் என்று சொல்லை நேர தன்ன மறந்த லட்சுமி தேவி நித்திரை செய்யும் போது நினைக்கிறான் வேலவன். என்னவா? உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இவன் போட்டிருக்கக்கூடிய ஆடை பணி ஆபரணம் இவளுக்கு கொடுத்தது யாரு? எல்லாம் நாம் கொடுத்தோம். கொடுத்ததை கொடடி என்று கேட்டால் இவள் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாள். இவள் கொலை செய்வது தவறே இல்லை என்று அப்படி என்று துடையளவு மணலை கூட்டினான். தோகை நல்லாளுடைய தலையாடாமல் அசையாமல் வைத்து ஆள் பாக்குறான் கல் பாக்குறான் ஆயிலையை கொல்வதற்கு கல் பாக்குறான் ஆள் பாக்குறான் அன்னவளை கொல்வதற்கு நான் இருக்கிறேன் என்ற வண்ணம் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு தெரியும். கல்ல தூக்கி ஒரே போடி அந்த வேளையிலே கல்லை எடுத்து மறையவன் போட கல்லை எடுத்து மறையவன் போட கண்ணில் ஆளுடைய தலையேது தெரியும். புரண்டாள் புரண்டாள் மறுநாளி தாசி பொறிந்தாள் நேரிலை மெறிந்தாள் பொறிந்தாள் நேரிழந்தாள் புரண்டாள் புரண்டாள் திரிந்தாள் மருண்டாள் தெரிந்து அவள் உயிர் போகும் பாதி தெரிந்து அவள் உயிர் போன பொழுது நின்ற கள்ளி சாட்சி என்றாள். ஆண்டவா
அரியவன போக புறப்பட்ட விடமிட்டார்